இயேசு கிறிஸ்து தான் பரலோகம் போற ஒரே வழியா நாம ஏன் அவரை நம்பணும்? அதுக்கு 3 முக்கிய ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த ஒன்லி வே டு ஹெவன். இயேசு கிறிஸ்துவே இது சொல்லியிருக்கிறார். ஜான் சாப்டர் 14 verse 6. நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஐ ஆம் த வே, ட்ரூத் அண்ட் த லைஃப். நோ ஒன் கேன் கம்ஸ் டு ஃபாதர் எக்ஸப்ட் த்ரூ மீ. அது மட்டும் இல்ல, ஆக்ஸ் சாப்டர் 4 verse 12. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு அவருடைய நாமே இல்லாமல் வேற நாம கட்டளையிடப்படவில்லை நம்ம படிக்கிறோம். செகண்ட், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த கிரியேட்டர் ஆஃப் ஆல் திங்ஸ். அவர் தான் சகலத்தையும் சிருஷ்டித்தவர். கொலோசியன்ஸ் சாப்டர் 1 verse 16 நம்ம படிக்கிறோம், சகலம் அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் உள்ளவைகள், பூலோகத்தில் உள்ளவைகள், காணப்படவைகள், காணப்படாதவைகள் அப்படின்னு சொல்லி சகலமும். தேர்ட், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த மெசாயா, ப்ராமிஸ்டு சேவியர் அண்ட் கிங். ஆமாங்க, அவரை பற்றி சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்த வசனங்களும், அதாவது முன்குறிக்கப்பட்டு சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும் அடையாளங்களும் அப்படியே அவர் வாழ்க்கையில் நிறைவேற்று. அதாவது இயேசு கிறிஸ்து கண்ணியின் வீட்டில் பிறப்பாரு, பின்பு நமக்காக அடிக்கப்படுவார், பின்பு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பாரு, அவருக்கு அழிவே கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லா வசனமும். ஏசாயா 9:6 நம்ம படிக்கிறோம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவர் நித்திய பிதா, வல்லமையுள்ள தேவன், சமாதான பிரபு என்னப்படுவார். ஆமே. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.